வணக்கம் மக்களே! வெல்கம் டூ ஒட்டாக்கு கதைகள் பாட்காஸ்ட். நான் உங்க ஹோஸ்ட் சாஞ்சி. இது நம்ம பாட்காஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் எபிசோட். ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து நம்ம எத பத்தி பண்ணலான்னு நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது, மாங்கா ரெக்கமெண்டேஷன் பத்தி பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சது. மாங்கா ரெக்கமெண்டேஷன்ங்கும்போது, நீங்க வந்து இந்த ஒன் பீஸ்லோட லேட்டஸ்ட் இத பத்தி அப்டேட்ஸு, இல்ல பெர்செர்க்கோட லேட்டஸ்ட் சாப்டர் அந்த மாரி இல்லாம, ஒரு சின்ன ஷார்ட் டைம்க்குள்ள முடிக்கிற மாரி ஒரு நல்ல அண்டர் ரேட்டட் மாங்காஸா நம்ம சஜெஸ்ட் பண்ணலாம். அது வந்து யாருமே டச் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக்கா இருக்கும். அப்படின்னு யோசிச்சு என்ன மங்காவ ரெக்கமெண்ட் பண்ண போறோம்னா, டவுன்ஃபால். அந்த மங்காவ பத்தி என் கூட டிஸ்கஸ் பண்ண நம்ம சைமன் இருக்காரு. வணக்கம் சைமன். வணக்கம், வணக்கம். ஆ சொல்லுங்க. இப்ப அந்த மங்கா பத்தி நீங்க உங்க தாட் சொல்லுங்க. ஓகே. இந்த மாங்கா ஆ. வந்து பேரு டவுன்ஃபால். இத வந்து யாரு வந்து ஆர்டிஸ்ட் அப்டின்னா, இனோனி ஆசினோ அப்டின்ற ஒரு ஆர்டிஸ்ட் தான். இவரோட ஒர்க்ஸ் நெறைய இருக்கு. குட் நைட் புன்புன் அந்த மாரியான மாங்காவோட ஆர்த்தர்லாம் இவரு தான். இன்னும் இவரோட நெறைய ஒர்க்ஸ் இருக்கு. குட் நைட் புன்புன் படிச்சிருந்தீங்க அப்டின்னா, அவரோட அந்த ஆர்ட் ஸ்டைலும், அவரோட அந்த ஸ்டோரி இதுவும் எப்டின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி அவரோட ஒர்க்ல இருக்கிற ஒரு மாங்கா தான் இந்த டவுன்ஃபால். மொத்தமே 8 சாப்டர் தான். 8 சாப்டர் மாங்கால என்னடா கதை இருக்கும்? அப்படின்னு உங்களுக்குலாம் டவுட் இருக்கும். பட் 8 சாப்டருமே ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ஸ்டோரியோட தான் இருக்கும். ஏன்னா பேருக்கு ஏத்த மாரியே இது ஒரு பெர்சனோட டவுன்ஃபால் தான். ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து ஃபுகாசாவா. அவர் ஒரு சீரிஸ் வந்து பண்ண பண்றாரு. பண்ணி முடிச்சுட்டாரு. அந்த முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கு அப்படின்னா, அவர்கிட்ட வேற எந்த ஒரு சீரிஸும் கிடையாது. எந்த ஒரு சீரிஸும் இல்லாம இருந்துட்டு இருக்காரு. இந்த டைம்ல என்ன நடக்கு அப்படின்னா, அவங்களோட ஆஃபீஸ்ல இருக்கிற அவங்க எடிட்டர்ஸ், மத்த டீம்மேட்ஸ்க்குலாம் இது குடுக்கணும், சேலரி குடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு எ காசு இல்லாம, இந்த ஒரு டைம்ல இதுல அங்க இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பேர அவர் வந்து ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபயர் பண்ண ஃபயர் பண்ண ஃபயர் பண்றாங்க. அவங்களும் வந்து மத்த ஜாப தேடி போயிடுறாங்க. இதே டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களும் வந்து புக்காசாவ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன்னா வந்து விட சரியான சேல்ஸ் கிடையாது அப்படின்ற ஒரு இது வச்சு வேற ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு வந்து வந்து ஒர்க் பண்றாங்க. இவங்க ஃபுகாசாவோட ஒய்ஃப்மே வந்து ஒரு எடிட்டர் தான். மாங்கா எடிட்டர் தான். 2 பேருமே வந்து ஒரு மாங்கா ஃபீல்ட்ல இருக்கிறவங்க தான். இவங்க ஃபுகாசாவோட இருக்காம வேற ஒரு எடிட்டரோட போயிறாங்க. இவனும் வந்து அந்த ஒரு இதுல டிப்ரஷன்லயே இருக்கான். இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டைம்ல வந்து அந்த மாங்கா இண்டஸ்ட்ரியோட ஒரு இது அவனுக்கு தெரிய வருது. இந்த ரியாலிட்டி தெரிய வருது. இதுக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் என்ன ஆகுது இந்த இண்டஸ்ட்ரியோட எல்லாத்தையும் அவன் பார்க்குறான். அது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. தன்னைத்தானே வந்து ஒரு எதுக்கும் உதவி ஆகாதவன், வேஸ்ட்டு. நான் ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட் தானே. என்னோட மாங்கா எனக்கே பிடிக்காது அப்படின்ற அளவுக்கு அவன வந்து வருத்திக்கிறான். இந்த டைம்ல வந்து அங்க அங்க இருக்கிற சின்ன சின்ன பொண்ணுங்க ஒரு 20, 21 வயசு இருக்கிற பொண்ணுங்க கூடலாம் டேட்டிங் போக ஆரம்பிக்கிறான். அதுல ஒரு பொண்ணு தான் வந்து சீஃப்யூ அப்படின்ற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட வந்து அவன் வந்து ஃப்ரீக்வென்ட்டா டேட்டிங்க்கு போறான். வெளிய போறது, அது மட்டும் இல்லாம அவனுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. புரியல. அவனுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் டிவோர்ஸ் இதுவாயிடுச்சுல்ல. விட்டு போயிட்டாங்கல்ல. ஓ! ஓகே, ஓகே, ஓகே. ஆ. அந்த இதுவுல இவன் வந்து டேட்டிங் போறான். இது நார்மலா இது பண்றது தானே. ஏன்னா கேர்ல்ஸ் அந்த சேல் பண்ற மாரி இது ப்ராஸ்டிடியூட் கிடையாது. பட் அந்த இடத்துல இன்னுமே ஓகே, ஜப்பான்ல ஓகே. இருக்கக்கூடிய புரியுது. அது ஜப்பான்ல இருக்கக்கூடியது தான். நீங்க வந்து நம்ம வந்து பொண்ணுங்க கூட போலாம். நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாரி தான். ரென்டல் கேர்ள் ஃபிரெண்ட் மாரியா? கிட்டத்தட்ட அந்த மாரி தான். நீங்க செக்ஸ்லாம் வச்சுக்க முடியாது. பட் நீங்க போறது, கிஃப்ட் ஓகே. வாங்கி புரியுது, குடுக்கறது, புரியுது, புரியுது. அந்த மாரி ஆ. இதுவெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு டேட் மாரி போயிட்டு இருக்கான். ஓகே. ஆமா, ஆமா. அந்த மாரி வந்து போயிட்டு இருக்கான். ம். ஃப்ரீக்வென்ட்டா வந்து இந்த மாரி இதுவெல்லாம் வந்து அவன் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கும் அந்த அந்த பொண்ணுக்கும் அவனுக்குமே ஓரளவுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. அந்த பொண்ணு என்னன்னு கேட்க, இவனும் வந்து ஓரளவுக்கு கேர் எடுத்து பார்த்துக்குது. இவங்க 2 பேரும் வெளியலாம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் போறாங்க. வெளியூருக்குலாம் போய் இது பண்றது, அந்த மாரிலாம் வந்து போறான். வந்து என்ன நடக்கு அப்டின்னா, ம். அவனோட ஆஃபீஸ்ல வேலை செஞ்ச அந்த பழைய மாங்காவ எடிட்டர் வந்து திரும்ப வந்து ஃபுகாசாவோட அந்த ஆஃபீஸ்க்கு வராங்க. அவன் ஆஃபீஸ்ல அவனோட உட்காந்துட்டு இருக்கான். அங்க வந்து அந்த பழைய எடிட்டர் வராங்க. அந்த வந்து அவங்ககிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணி பேசுறாங்க. இந்த கொஞ்சம் இதுவாகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கான்வர்சேஷன் முத்தி போகி, புக்காசாவா கிட்ட என்ன சொல்றாங்க அப்டின்னா, "நீங்கலாம் மாங்கா பண்ணாதீங்க. உங்கள விட நல்ல ஆர்டிஸ்ட் நெறைய பேர் இருக்காங்க.
அப்படின்ற வார்த்தையை வந்து அந்த எடிட்டர் சொல்றாங்க. இது சொன்னதுக்கு அப்புறம் வந்து ம். ஃபுகாசாவாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. கோவம் வந்து அந்த எடிட்டர் பண்ண ஒர்க்ஸையும் தூக்கி போடுறான். அத கன்னா பின்னான்னு திட்டி இந்த இடத்த விட்டு வெளிய போ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அந்த பொண்ண ம். அடிச்சு தொரத்திட்டான். தொரத்துனதுக்கு அப்புறம் வெளிய வந்து பார்க்குறான். ம். அவனோட ஒய்ஃப் வராங்க. அந்த எடிட்டர் சொன்னேன் பார்த்தியா? வேற ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்றாங்கன்னு. அவங்க வராங்க. ஓகே. அவங்க வந்து சரி என்ன ஆ. டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டியா? இல்லையா? ம். அப்படின்ற இதுவெல்லாம் வந்து இவங்களும் கேட்கறாங்க. இவனும் வந்து அந்த ஒரு டிப்ரஷன்லயே இருந்து அவங்க கூட பேசிட்டு இருக்கான். இந்த ஒரு கான்வோவும் முத்தி போய் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, ஃபுகாசாவா அவங்க ஒய்ஃப் கூட வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா செக்ஸ் வச்சுக்க ட்ரை பண்றான். அவங்க ஒய்ஃப் கூட. ஆமா. அது ஓகே. ஆ. டிவோர்ஸ் பேப்பருக்கு இது பண்ணாங்க இல்லையா? ஃபோர்ஸ்ஃபுல்லா செக்ஸ் ஓகே. வச்சுக்க இது ஆ. பண்றான். அப்போ உனக்கு செக்ஸ் தான் வந்து உனக்கு இது குடுக்கும் அப்படின்னா, நான் அதையும் பண்றதுக்கு ரெடி அப்படின்ற மாரி இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் ஒண்ணு வருது. அவங்க ஆர்டிஸ்ட்டோட பையனுக்கோ, பொண்ணுக்கோ உடம்பு சரியில்ல அப்படின்ற மாரி நியூஸ் வருது. இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு அவங்களும் கிளம்புறாங்க. இதே மாரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுலருந்து அவர் ரிகவர் ஆகுறான். ரிகவர் ஆகிட்டு என்ன நடக்குது அப்படின்னா, ஆர்டிஸ்ட்டுங்கலாம் வந்து ஒரு புக் சென்டருக்கு போயி அந்த புக்ஸுக்குலாம் சைன் போடுவாங்கல்ல. ஃபேன்ஸ்லாம் வந்து மீட் பண்ணி இந்த ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. டேபிள்ல உட்கார வச்சு. அதாவது பிரீமியர் ஷோ மாரி. ஒரு புக்கோட பிரீமியர் ஷோ மாரி சொல்றீங்களா? அந்த மாரியே வச்சுக்கலாம். ஆ. அவங்கலாம் வந்து அந்த ஒரு இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி போறான். ரெக்கவர் ஆகி போனதுக்கப்புறம் அவனோட ஃபேன்ஸ்லாம் வந்து அவன வந்து பாராட்டுறாங்க. உங்களோட புக் நல்லா இருந்தது. உங்களோட ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ம். எனக்கு வந்து ரொம்ப புடிச்சது. அப்படின்ற இது அவனுக்கு வந்து கேட்க கேட்க அவனுக்கு வந்து அந்த மனசுல இருக்கிற அந்த ஒரு இதுவெல்லாம் குறைய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே நம்மளோட இதுவுமே வந்து மக்கள் ரசிக்கிறாங்க. நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமா வரான். இதோட வந்து இந்த சாப்டர் முடியுது. மொத்தம் 8 சாப்டர் மொத்தமே 8 சாப்டர் தான். இந்த 8 ஓகே. சாப்டர நீங்க வந்து உங்க காலேஜ் இல்ல ஆஃபீஸ் லஞ்ச் பிரேக்லயே முடிச்சிடலாம். மொத்தம் எல்லாம் மிஞ்சி போனா ஒரு 20 நிமிஷம் கூட வராது. 15 நிமிஷம் தான் மேக்ஸிமம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாங்கா தான் இது. இதுவரைக்கும் நீங்க மாங்கா படிச்சது இல்ல. அப்புறம் நீங்க படிக்கணும் அப்படின்னு நீங்க வந்து முடிவெடுத்துட்டீங்க. மாங்காக்குள்ள வரணும் அப்படின்னா, இந்த மாங்கா வந்து ஹைலி ரெக்கமெண்டபிள். அது மட்டும் இல்லாம இது செரின் மாங்கா. இதுல கொஞ்சம் நியூரிட்டி அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால இது கொஞ்சம் பார்த்து இது பண்றது பெட்டர். மெச்சூர்டான ஆடியன்ஸ் படிக்கிறது பெட்டர். மெச்சூரான ஆடியன்ஸ் படிக்கிறது பெட்டர். ஓகே கைஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாங்காவ படிங்க. படிச்சு பார்த்துட்டு உங்க கருத்துக்கள கமெண்ட்ல போடுங்க. அதே மாரி உங்களுக்கு வேற ஏதாவது மங்கா ரெக்கமெண்டேஷன் நாங்க பண்ணணும், அத பத்தி பேசணும்னாலும் உங்க கமெண்ட்ஸ வந்து தெரிவிக்கலாம். எங்களுக்கு இன்ஸ்டா எதுல வேணாலும் டிஎம் பண்ணலாம். நாங்க வந்து அதுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவோம். ஸோ அதே மாரி இத நாங்க ஒரு சீரியஸாவே போடலாம். இத ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட் தான். இத நாங்க கன்டின்யூ பண்ணலான்ட்டு இருக்கோம். உங்க சப்போர்ட்டையும் எங்களுக்கு Spotify, YouTube, Instagram எல்லாத்துலயும் வந்து தெரிவிங்க. அத வந்து நாங்க கமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதுக்கான லிங்க்ஸ குடுக்குறோம். சரி, ஓகே. பாய். சி யூ இன் த நெக்ஸ்ட் எபிசோட். நான் உங்க ஹோஸ்ட் சாஞ்சி.